வணக்கம். ஜூன் மாதம் 3ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. அஸ்வினி மகம் மூலம் இந்த 3 நட்சத்திரத்துக்கும் தலைவர் கேது. கேது செவ்வாய்க்கிழமையினுடைய தலைவர். அப்ப செவ்வாய் பகவான் அவரும் செவ்வாய்க்கிழமைக்கு தலைவர். 2 தலைவர்கள் உண்டு. யார் துணைத் தலைவர், யார் தலைவர், யார் முதல்வர், யார் துணை முதல்வர், 2 பேருமே தலைவர்கள். ஆமா, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. எனவே அஸ்வினி மகம் மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இன்னைக்கு விநாயகருக்கு தீபம் போடுறது நல்லது. மிருகசீரிடம் சித்திரை அவட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க முருகப்பெருமானுக்கு தீபம் போடுறது நல்லது. ஏன்? இந்த 3 நட்சத்திரத்துக்கு தலைவர் செவ்வாய். சரிங்க. இன்னைக்கு ராசி பலன் திங்கள் செவ்வாய் 2 நாட்களுமே எல்லா ராசிகளுக்குமே ஒரே மாதிரி தான் இருக்கு, எந்த மாற்றமும் இல்லை. அதனால இதை சொல்லியிருக்கோம், பயன்படுத்திக்கோங்க. இன்னைக்கு சந்திராஷ்டமம் மகர ராசிக்கு 2 நாளுமே திங்கள் செவ்வாய் 2 நாட்களுமே என்பதை ஞாபகம் வச்சுக்கோங்க. வணக்கம். ஜூன் மாதம் 2ஆம் தேதி திங்கள்கிழமை. இன்று நல்ல நேரம் உண்டு. காலை 6லிருந்து 7:15. எப்படி இருக்க போகிறது இந்த திங்கட்கிழமைங்கிறத பார்க்க போகிறோம். இன்று பள்ளி கல்லூரிகள் திறக்கின்றன. எல்லோருக்கும் கல்வி சிறக்க நவகிரகங்களை பிரார்த்தித்துக் கொள்ளுகிறோம். இப்பொழுது பார்க்கலாம் ராசி பலன். திங்கள் செவ்வாய், அதாவது ஜூன் 2 ஜூன் 3 2 நாட்களுக்கும் பல ராசிகளுக்கு பலன்கள் ஒரே மாதிரி இருப்பதால் சேர்த்து சொல்லி இருக்கிறோம், பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இப்பொழுது பார்க்கலாம் ராசி பலன். மேஷ ராசிக்கார நேயர்களே, திங்கள் செவ்வாய் 2 நாட்களும் தேவையற்ற கர்வம், அலட்டல், ஆணவ பேச்சு அதிகம். வழிபாடு முக்கியம், கவனம். 3 நட்சத்திரக்காரர்களும் செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கு தீபம் ஏற்றுங்க, அல்லது எரியிற தீபத்தில் எண்ணெய் சேர்த்துங்க. வேற சில வழிபாடுகள் சொல்கிறோம். 2 நாளும் பண்ணுனா தோல்வியை தடுக்கலாம். அனுகூலமான எண் 3 தெற்கு வெள்ளை திங்கள், 2 கிழக்கு சிவப்பு செவ்வாய். 2 நாளும் மனசுக்குள்ள சில மந்திரங்கள் ஓடிட்டே இருக்கணும். சங்கடம் இருக்கிறப்போ ஓம் ஓம் அனுசுயா தேவியே போற்றி, அதிதி தேவியே போற்றி, பூமாதேவியே போற்றி, பாமாதேவியே போற்றி, பரத்வாஜரே போற்றி. 2 நாளும் அபிராமி அந்தாதி புத்தகம், பாட்டு செல்போனில் இருக்கு, படிக்கணும். கேட்கறது இல்லை, கோயிலில் இருந்து படித்து பார்க்கணும். நல்லது, மறந்துடாதீங்க, படிக்கணும். ஏழைகளுக்கு காக்கைக்கு 2 நாளும் பசி ஆற்றணும். குலதெய்வத்தை நினச்சிக்கணும். இதெல்லாம் பண்ணிங்கன்னா தோல்வி தடுக்கப்படும், கெட்டது தடுக்கப்படும். ஆமாம், உறுதி செஞ்சிருங்க. ரிஷபராசிக்கார நேயர்களே, திங்கள் செவ்வாய் 2 நாட்களுமே சூப்பர். வெற்றி, வீண் செலவில்லை, எதிரிகளும் உதவி செய்வார்கள், உங்கள் பெருந்தன்மை ஜெயிக்கும். 3 நட்சத்திரங்களுக்கும் 2 நாட்களும் சந்தோஷம். ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க திங்கக்கிழமையும், மிருகசீரிட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க செவ்வாய்க்கிழமையும் விநாயகருக்கு வசதிப்பட நேரத்தில் தீபம் ஏற்றுங்க, அல்லது எரிய தீபத்தில் எண்ணெய் சேர்த்துங்க. அனுகூலமான எண் 3 6 தெற்கு மேற்கு வெள்ளை சிவப்பு திங்கள், 2 1 தெற்கு வடக்கு வெள்ளை பச்சை செவ்வாய். 2 நாட்களும் மனசுக்குள்ள சில மந்திரங்கள் ஓடிட்டே இருக்கட்டும். ஓம் ஸ்ரீ தூமாவதியே போற்றி, ஓம் ஸ்ரீ தூமாவதியே போற்றி, துரோணரே போற்றி, திரௌபதியே போற்றி, துச்சளையே போற்றி. யார் துச்சளை? பெரும் கிருஷ்ண பக்தை, துரியோதனனுடைய ஒரே தங்கச்சி. இந்த மந்திரங்களை எல்லாம் சொல்லுங்க. ஜெயமோகனுடைய வெண்முரசு செல்போனில் இலவசமாக கிடைக்குது, படிச்சு பாருங்க. ஏழைகளுக்கு பசுமாட்டுக்கு பசியாத்துங்க. இதெல்லாம் பண்ணீங்கன்னா உங்க மேல இருக்கிற திருஷ்டி இல்லாமல் போகும். உங்க மேல வைத்தறிச்சல் அதிகமா இருக்கு, செய்யுங்க, நல்லது. மிதுன ராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள். திங்கள் செவ்வாய் 2 நாட்களுமே பேச்சு சாமர்த்தியம், பொறுமை, நிதானம், எல்லோரையும் மதித்து பேசுகிற உங்களுடைய குணம் ஜெயிக்கும். நல்ல நாட்கள் 2 நாட்களும். மிருகசீரிடத்திலே பிறந்தவர்கள் செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கு தீபம் ஏற்றுங்க, அல்லது எரியிற தீபத்தில் எண்ணெய் சேர்த்துங்க. அனுகூலமான எண் 3 4 தெற்கு மேற்கு பச்சை வெள்ளை திங்கள், 2 9 வடக்கு கிழக்கு வெள்ளை நீலம் செவ்வாய். 2 நாட்களும் மனசுக்குள்ள சில மந்திரங்கள் ஓடிட்டே இருக்கட்டும். ஓம் ஸ்ரீ தூமாவதியே போற்றி, ஓம் ஸ்ரீ தூமாவதியே போற்றி, துரோணரே போற்றி, திரௌபதியே போற்றி, துச்சளையே போற்றி. யார் துச்சளை? பெரும் கிருஷ்ண பக்தை, துரியோதனனுடைய ஒரே தங்கச்சி. இந்த மந்திரங்களை எல்லாம் சொல்லுங்க. ஜெயமோகனுடைய வெண்முரசு செல்போனில் இலவசமாக கிடைக்குது, படிச்சு பாருங்க. ஏழைகளுக்கு பசுமாட்டுக்கு பசியாத்துங்க. இதெல்லாம் பண்ணீங்கன்னா உங்க மேல இருக்கிற திருஷ்டி இல்லாமல் போகும். உங்க மேல வைத்தறிச்சல் அதிகமா இருக்கு, செய்யுங்க, நல்லது. கடகராசிக்கார நேயர்களே, 2 நாட்களுமே சிறப்பாக இல்லை. பதட்டம், தடுமாற்றம், குழப்பம், தேவையற்ற தடுமாற்றம் எல்லாம் இருக்கிறது. வழிபாடு பண்ணுனா தப்பிச்சுக்கலாம் சொல்றோம். 3 நட்சத்திரக்காரர்களுமே திங்கக்கிழமை விநாயகருக்கும் செவ்வாய்க்கிழமை முருகனுக்கும் தீபம் போடணும். ஏன்? கடகராசிக்கு செவ்வாய் ரொம்ப நல்லவர்.
அதனால தான் கடகராசிக்கு விருச்சிகம், மீனம், மேஷம் இந்த 3 ராசிக்காரர்களும் ரொம்ப உதவியாக இருப்பாங்க. சரி, செஞ்சிருங்க இந்த வழிபாட்டை, தப்பிச்சுக்குவீங்க. அனுகூலமான எண் 2 தெற்கு வெள்ளை திங்கள், 3 வடக்கு பச்சை செவ்வாய். 2 நாளும் மனசுக்குள்ள சில மந்திரங்கள் ஓடிட்டே இருக்கணும். சங்கடம் இருக்கிறப்போ ஓம் ஓம் அனுசுயா தேவியே போற்றி, அதிதி தேவியே போற்றி, பூமாதேவியே போற்றி, பாமாதேவியே போற்றி, பரத்வாஜரே போற்றி. 2 நாளும் அபிராமி அந்தாதி புத்தகம், பாட்டு செல்போனில் இருக்கு, படிக்கணும், கேட்கறது இல்லை. கோயிலில் இருந்து படித்து பார்க்கணும், நல்லது, மறந்துடாதீங்க, படிக்கணும். ஏழைகளுக்கு காக்கைக்கு 2 நாளும் பசி ஆற்றணும், குலதெய்வத்தை நினச்சிக்கணும். இதெல்லாம் பண்ணிங்கன்னா தோல்வி தடுக்கப்படும், கெட்டது தடுக்கப்படும். ஆமாம், உறுதி, செஞ்சிருங்க. சிம்ம ராசிக்கார நேயர்களே, திங்கள் செவ்வாய் 2 நாட்களுமே சூப்பர், பிரமாதம், கலக்கிறீங்க, வெற்றி, உயர்வு, நல்லது. ஆமாம், பிரமாதம். மகம் நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் செவ்வாய்க்கிழமை விநாயக பெருமானுக்கு தீபம் போடணும், மறந்துடாதீங்க. அனுகூலமான எண் 2 1 வடக்கு கிழக்கு வெள்ளை நீலம் திங்கள், 3 6 தெற்கு மேற்கு பச்சை சிவப்பு செவ்வாய். 2 நாட்களும் சிம்ம ராசிக்கு வெற்றி, உங்கள் தைரியம் ஜெயிக்கும். 2 நாட்களும் மனசுக்குள்ள சில மந்திரங்கள் ஓடிட்டே இருக்கட்டும். ஓம் ஸ்ரீ தூமாவதியே போற்றி, ஓம் ஸ்ரீ தூமாவதியே போற்றி, துரோணரே போற்றி, திரௌபதியே போற்றி, துச்சளையே போற்றி. யார் துச்சளை? பெரும் கிருஷ்ண பக்தை, துரியோதனனுடைய ஒரே தங்கச்சி. இந்த மந்திரங்களை எல்லாம் சொல்லுங்க. ஜெயமோகனுடைய வெண்முரசு செல்போனில் இலவசமாக கிடைக்குது, படித்து பாருங்க. ஏழைகளுக்கு பசுமாட்டுக்கு பசியாத்துங்க. இதெல்லாம் பண்ணீங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமல் போகும். உங்கள் மேலே வைத்தறிச்சல் அதிகமாக இருக்கு, செய்யுங்க, நல்லது. கன்னிராசிக்கார நேயர்களே, 2 நாளுமே சூப்பர். திங்கள் செவ்வாய் 2 நாட்களும் வெற்றி, உங்கள் பொறுமை, நிதானம், கவனம், பேச்சு சாமர்த்தியம் ஜெயிக்கும். நல்ல நாளாக 2 நாட்களும் இருக்கும். சித்திரையிலே பிறந்தவர்கள் செவ்வாய்க்கிழமை, அஸ்தத்திலே பிறந்தவர்கள் திங்கட்கிழமை. விநாயகருக்கு வசதிப்பட்ட நேரத்தில் தீபம் ஏற்றுங்க, அல்லது எரிகிற தீபத்தில் எண்ணெய் சேர்த்துங்க. சூப்பரான நாட்கள் 2. 1 9 தெற்கு மேற்கு வெள்ளை நீலம் திங்கள், 1 7 வடக்கு தெற்கு பச்சை சிவப்பு செவ்வாய். 2 நாட்களும் மனசுக்குள்ள சில மந்திரங்கள் ஓடிட்டே இருக்கட்டும். ஓம் ஸ்ரீ தூமாவதியே போற்றி, ஓம் ஸ்ரீ தூமாவதியே போற்றி, துரோணரே போற்றி, திரௌபதியே போற்றி, துச்சளையே போற்றி. யார் துச்சளை? பெரும் கிருஷ்ண பக்தை, துரியோதனனுடைய ஒரே தங்கச்சி. இந்த மந்திரங்களை எல்லாம் சொல்லுங்க. ஜெயமோகனுடைய வெண்முரசு செல்போனில் இலவசமாக கிடைக்குது, படித்து பாருங்க. ஏழைகளுக்கு பசுமாட்டுக்கு பசியாத்துங்க. இதெல்லாம் பண்ணீங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமல் போகும். உங்கள் மேலே வைத்தறிச்சல் அதிகமாக இருக்கு, செய்யுங்க, நல்லது. துலா ராசிக்கார நேயர்களே, 2 நாளுமே சிறப்பாக இல்லை. வீண் செலவு, வீண் கவலை, வழிபாடு முக்கியம், நிதானம், பண விஷயத்தில் ஜாக்கிரதை, நிம்மதி குறைவாக இருக்கிறது. வழிபாடு பண்ணினா தப்பிக்கலாம், பொறுமை. சித்திரையில் பிறந்தவங்க செவ்வாய்க்கிழமை முருகருக்கு தீபம் ஏற்றுங்க, அல்லது எண்ணெய் சேர்த்துங்க தீபத்தில். அனுகூலமான எண் 1 வடக்கு பச்சை திங்கள், 2 கிழக்கு வெள்ளை செவ்வாய். 2 நாளும் மனசுக்குள்ள சில மந்திரங்கள் ஓடிட்டே இருக்கணும். சங்கடம் இருக்கிறப்போ ஓம் ஓம் அனுசுயா தேவியே போற்றி, அதிதி தேவியே போற்றி, பூமாதேவியே போற்றி, பாமாதேவியே போற்றி, பரத்வாஜரே போற்றி. 2 நாளும் அபிராமி அந்தாதி புத்தகம், பாட்டு செல்போனில் இருக்கு, படிக்கணும், கேட்கறது இல்லை. கோயிலில் இருந்து படித்து பார்க்கணும், நல்லது, மறந்துடாதீங்க, படிக்கணும். ஏழைகளுக்கு காக்கைக்கு 2 நாளும் பசி ஆற்றணும், குலதெய்வத்தை நினச்சிக்கணும். இதெல்லாம் பண்ணிங்கன்னா தோல்வி தடுக்கப்படும், கெட்டது தடுக்கப்படும். ஆமாம், உறுதி, செஞ்சிருங்க. விருச்சிக ராசிக்கார நேயர்களே, பதட்டம், தடுமாற்றம், அவசரம், குழப்பம் எல்லாம் அதிகமாக இருக்குது. எனவே ஜாக்கிரதை. 3 நட்சத்திரக்காரர்களும் செவ்வாய்க்கிழமை முருகருக்கும் திங்கக்கிழமை விநாயகருக்கும் தீபம் ஏற்றுங்க, அல்லது எண்ணெய் சேர்த்துங்க தீபத்தில். வழிபாடு முக்கியம், நிதானம். அனுகூலமான எண் 3 தெற்கு பச்சை திங்கள், 2 வடக்கு வெள்ளை செவ்வாய். மனசுக்குள்ள சில மந்திரங்கள் ஓடட்டும். சங்கடமாக இருக்கிறப்ப ஓம் ஓம் கிருத்திகா தேவியே போற்றி, கிஷ்கிந்தையே போற்றி, கிருஷ்ணனே போற்றி, அங்காரகனே போற்றி, அருக்கனே போற்றி, அனந்தனே போற்றி. ஓம் ஸ்ரீ தூமாவதியே போற்றி, ஓம் ஸ்ரீ தூமாவதியே போற்றி. இந்த மந்திரத்தை சொல்லுங்க, சொன்னீங்கன்னா நல்லது. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா வெற்றி வருதோ இல்லையோ தோல்வி தடுக்கப்படும். பாம்பன் சுவாமிகளுடைய பகை கடிதல் படிச்சு பாருங்க, நல்லது. திருப்புகழ் அருணகிரிநாதரது ஒரு பாட்டாவது கோயிலிருந்து படிச்சு பாருங்க 2 நாளும். ஏழைகளுக்கு பசுமாட்டுக்கு பசியாத்த மறந்துடாதீங்க, குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா கெட்டது தடுக்கப்படும், உறுதி.
தனுசு ராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாட்கள். 2 நாட்களுமே பிரமாதம். கலகிறீங்க, கில்லி சூப்பர், கலக்கல். உங்கள் பிறவி பலமான பெருந்தன்மை புத்தி கூர்மை ஜெயிக்கும் நல்ல நாள். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க செவ்வாய்க்கிழமை விநாயகருக்கு தீபம் போட்டுடணும், மறந்துடாதீங்க. மொத்தத்தில் சூப்பர் 2 நாளும் 3 நட்சத்திரத்துக்கும். அனுகூலமான எண் 3, 4 தெற்கு மேற்கு வெள்ளை நீலம் திங்கள், 2, 1 தெற்கு மேற்கு வெள்ளை பச்சை செவ்வாய். 2 நாளும் மனசுக்குள்ள சில மந்திரங்களை ஓட விடுங்க. ஓம் ஸ்ரீ தூமாவதியே போற்றி, ஓம் ஸ்ரீ தூமாவதியே போற்றி, ஓம் ஸ்ரீ பூமாதேவியே போற்றி, பூவராகமே போற்றி, புஷ்கரமே போற்றி, புலஸ்தியரே போற்றி. இந்த மந்திரங்களெல்லாம் சொல்லுங்க. குமரகுருபரர் அருளி இருக்கிற கந்தர் கலிவென்பா படிச்சு பாருங்க. ஆதிசங்கரர் அருளி இருக்கிற சுப்பிரமணிய புஜங்கம் படிச்சு பாருங்க. குலதெய்வத்தை நினைச்சு ஏழைகளுக்கும் பசுமாட்டுக்கும் பசியாத்துங்க. இதெல்லாம் பண்ணீங்கன்னா உங்க மேல இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும், உறுதி. மகர ராசிக்கார நேயர்களே, 2 நாளும் 3 நட்சத்திரத்துக்கும் உத்திராடம் திருவோணம் அவிட்டம் சந்திராஷ்டமம். அசை உணவு கூடாது, முக்கிய முடிவு கூடாது, வழக்கமான வேலைகளை மட்டும்தான் செய்யணும். மனசு புத்தி ஒழுங்காக வேலை செய்யாது, தேவையற்ற வம்பு வழக்கு வரும், ஜாக்கிரதை. வழிபாடு முக்கியம். 2 நாட்களுக்கும் 3 நட்சத்திரத்திற்கும் அனுகூலமான எண் திசை நிறம் இல்லை. மனசுக்குள்ள சில மந்திரங்கள் ஓடட்டும் சங்கடமா இருக்கிறப்ப. ஓம் ஓம் கிருத்திகா தேவியே போற்றி, கிஷ்கிந்தையே போற்றி, கிருஷ்ணனே போற்றி, அங்காரகனே போற்றி, அருக்கனே போற்றி, அனந்தனே போற்றி, ஓம் ஸ்ரீ தூமாவதியே போற்றி, ஓம் ஸ்ரீ தூமாவதியே போற்றி. இந்த மந்திரத்தை சொல்லுங்க. சொன்னீங்கன்னா நல்லது. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா வெற்றி வருதோ இல்லையோ தோல்வி தடுக்கப்படும். பாம்பன் சுவாமிகளுடைய பகை கடிதல் படிச்சு பாருங்க, நல்லது. திருப்புகள் அருணகிரிநாதரது ஒரு பாட்டாவது கோயிலிருந்து படிச்சு பாருங்க 2 நாளும். ஏழைகளுக்கு பசுமாட்டுக்கு பசியாத்த மறந்துடாதீங்க. குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா கெட்டது தடுக்கப்படும், உறுதி. கும்பராசிக்கார நேயர்களே, 2 நாளுமே சூப்பர். ஞாயிறு எப்படி இருந்தது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கும்பராசிக்கார நேயர்களே, திங்கள் செவ்வாய் 2 நாட்களுமே சூப்பர், பிரமாதம். கலக்கிறீங்க, கில்லி வெற்றி உயர்வு. அவ்வளோதான். அவிட்டத்தில் பிறந்தவங்க செவ்வாய்க்கிழமை முருகனுக்கு தீபம் போடணும். ஆமாம், ரொம்ப நல்லா இருக்கு, சந்தோஷம். அனுகூலமான எண் 4, 5 தெற்கு மேற்கு வெள்ளை நீலம் திங்கள், 2, 1 வடக்கு கிழக்கு பச்சை சிவப்பு செவ்வாய். 2 நாளும் மனசுக்குள்ள சில மந்திரங்களை ஓட விடுங்க. ஓம் ஸ்ரீ தூமாவதியே போற்றி, ஓம் ஸ்ரீ தூமாவதியே போற்றி, ஓம் ஸ்ரீ பூமாதேவியே போற்றி, பூவராகமே போற்றி, புஷ்கரமே போற்றி, புலஸ்தியரே போற்றி. இந்த மந்திரங்களெல்லாம் சொல்லுங்க. குமரகுருபரர் அருளி இருக்கிற கந்தர் கலிவென்பா படிச்சு பாருங்க. ஆதிசங்கரர் அருளி இருக்கிற சுப்பிரமணிய புஜங்கம் படிச்சு பாருங்க. குலதெய்வத்தை நினைச்சு ஏழைகளுக்கும் பசுமாட்டுக்கும் பசியாத்துங்க. இதெல்லாம் பண்ணீங்கன்னா உங்க மேல இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும், உறுதி. மீனராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாட்கள். 2 நாட்களுமே வெற்றி உயர்வு சந்தோஷம். நல்ல நாளாக இருக்கும், பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும், உயர்வு உண்டு, ஜெயிக்கிறீங்க, வெற்றி. நல்ல நாள். அப்புறம் என்ன கலக்கிறீங்க, நல்ல நாள், பிரமாதம், உயர்வு சந்தோஷம், கலக்கிறீங்க, நல்லா இருக்கு. ஆமா. அனுகூலமான எண் 3, 6 தெற்கு மேற்கு வெள்ளை நீலம் திங்கள், 2, 7 வடக்கு கிழக்கு வெள்ளை பச்சை செவ்வாய். 2 நாளும் மனசுக்குள்ள சில மந்திரங்களை ஓட விடுங்க. ஓம் ஸ்ரீ தூமாவதியே போற்றி, ஓம் ஸ்ரீ தூமாவதியே போற்றி, ஓம் ஸ்ரீ பூமாதேவியே போற்றி, பூவராகமே போற்றி, புஷ்கரமே போற்றி, புலஸ்தியரே போற்றி. இந்த மந்திரங்களெல்லாம் சொல்லுங்க. குமரகுருபரர் அருளி இருக்கிற கந்தர் கலிவென்பா படிச்சு பாருங்க. ஆதிசங்கரர் அருளி இருக்கிற சுப்பிரமணிய புஜங்கம் படிச்சு பாருங்க. குலதெய்வத்தை நினைச்சு ஏழைகளுக்கும் பசுமாட்டுக்கும் பசியாத்துங்க. இதெல்லாம் பண்ணீங்கன்னா உங்க மேல இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும், உறுதி. நேயர்களே, 2 நாட்களுக்கும் சேர்த்து சொல்லி இருக்கிறோம், பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம். நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.